வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். கேரட் முந்திரி சாதமும் அதுக்கு சைட் டிஷ்ஷா உருளைக்கிழங்கு ஃப்ரையும். ரெண்டுமே பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 3 கப் அளவுக்கு உதிரா வடித்த சாதம் எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் துருவன கேரட் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மிக்ஸி ஜார்ல 10 முந்திரி, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 3/4 டீஸ்பூன் சீரகம், எல்லாத்தையும் பவுடரா அரைச்சுக்கலாம். இந்த பேன்ல 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து, நெய் உருகினதும் 20 இருந்து 25 முந்திரியை சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கங்க. கிறிஸ்பியா வறுபட்டுருச்சு. லைட்டா அதனுடைய கலரும் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல இந்த முந்திரிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமா மிளகாத்தூளும் சேர்த்துக்கங்க. இதெல்லாம் லைட்டா வறுத்துட்டு தனியா எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி உப்பு மிளகாய் பொடியும் நம்ம சேர்த்து வறுத்துட்டோம்னா இந்த சாதம் சாப்பிடும் போது இந்த முந்திரி உப்பு உரப்பா டேஸ்டா இருக்கும். அடுத்து இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்க்கிறேன். நீங்க ஃபுல்லா நெய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க, அல்லது ஃபுல்லா எண்ணெய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் பாதி நெய்யும் பாதி எண்ணெயும் சேர்த்திருக்கேன். ரெண்டுமே சூடானதும் இதுல 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமா நட்சத்திரப்பூ, கொஞ்சமா பிரிஞ்சி இலை சேர்க்கிறேன். ஸ்பைசஸ் எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துன்னு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. அடுத்து கறிவேப்பிலை, 2 கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். லைட்டா வதக்கி விட்டுட்டு இது கூட 1 கப் அளவுக்கு துருவன கேரட்டை சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும், 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியா கரம் மசாலா தூள், மிக்சியில பவுடர் பண்ண பொடி, இதுக்கு தேவையான அளவு உப்பு. சாதத்துல நான் உப்பு சேர்த்திருக்கேன், அதனால இந்த மசாலா கேரட்டுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 நிமிஷம் போல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இதுல உதிரா வடிச்ச சாதத்தை சேர்க்கிறேன். இது கூட ஃப்ரை பண்ண முந்திரி ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு ஒரு 4 நிமிஷம் போல நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சாதமுமே சூடு ஏறிடுச்சு. அடுத்து இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. அவ்வளவுதான், ஹெல்தியான டேஸ்டான கேரட் முந்திரி சாதம் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணலாம். 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க ரவுண்டா கட் பண்ணி அதை மறுபடியும் பாதியா கட் பண்ணிருக்கேன். ஹாஃப் ரவுண்டா இருக்கிற மாதிரி கட் பண்ணிருக்கேன். இந்த திக்னஸ்க்கு கட் பண்ணிக்கங்க. இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாயிடுச்சு. நான் எடுத்திருக்கிற உருளைக்கிழங்கோட வெயிட் 300 கிராம் இருக்கும். அதுக்கு இந்த அளவு எண்ணெய் சரியா இருக்கும். எண்ணெய் சூடானதும் இதுல கொஞ்சமா கடுகு சேர்க்கிறேன்.
கடுகு பொரிஞ்சிருச்சு. கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க தண்ணியில இருந்து எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவில் இருக்கட்டும். 4 to 5 நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது இடையில இந்த மாதிரி கலந்து கொடுங்க. இப்ப 4 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. கிழங்கு பாத்தீங்கன்னா பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்ப இதுல கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மட்டும் சோம்புத்தூள். சோம்புத்தூள் வேணுமா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா விட்டுறலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்கிறேன். மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க, இன்னும் கொஞ்சம் வேணாலும் சேர்த்துக்கங்க. கொஞ்சமா பெருங்காய பவுடர் சேர்க்கிறேன். இந்த ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இனி ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். மூடி எதுவும் போட வேண்டாம், ஓப்பன்லயே நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். 4 to 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். ஃப்ரை ஆயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கலந்து கொடுங்க. இப்ப 4 நிமிஷம் ஆச்சு. கிழங்கு வந்து நல்லா ஃபுல்லாவே ஃப்ரை ஆகி வெந்துருச்சு. நல்லா சாஃப்டா இருக்கு. அவ்வளவுதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா பொடியா கட் பண்ண கறிவேப்பிலை இலைகள் கொஞ்சம் சேர்க்கிறேன். சூப்பரா டேஸ்டான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு.